இதில் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ராக்கிலாம் வச்சுருப்போம் அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருப்போம் அண்ட் நல்லா டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ உங்கள் அம்மா என்ன கட்டுவாங்க? அம்மா கூட கட்டுவாங்களா? இல்லை எடுத்து சாப்பிட்றியா ப்ரிங்கிள்ஸு? ஆனால் நான் உனக்கு கொடுத்தே ஆகுது பார். இந்த பார் இந்த பார். ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது உங்கள் தமிழ் சிங் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வந்து ரக்ஷாபந்தன் எங்களோட இதில். ஸோ ரக்ஷாபந்தன் உங்களுக்கு பாதி பேர் தெரிஞ்சிருக்கும், மேபி பாதி பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரிஞ்சிருக்காதுன்னா என்னன்னா, சிஸ்டர்ஸ் வந்து அவங்க பிரதருக்கு கட்டுவாங்க, கையில் கட்டுவாங்க. பிகாஸ் இட் கிவ்ஸ் அ சிம்பிள் ஆஃப் லைக் டு ப்ரொடெக்ட் தெம். இப்போது வந்து பிரதர் வந்து சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த ஒரு ரீசனுக்காக சிஸ்டர் வந்து எப்போமோ இது கட்டுவாங்க ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ராக்கிலாம் வச்சுருப்போம் அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருப்போம் அண்ட் நல்லா டிசைன் பண்ணியிருப்போம். இது பாருங்கள் guys, இது வந்து அஸ்மினோட சிஸ்டர் இப்போ யாரும் இல்லை, பட் வின்னி வந்து அஸ்மின்க்கும் கட்டணும்னு சொன்னான். ஸோ அப்படி கட்டுவாங்க. ஸோ வின்னி வந்து அஸ்மினுக்கு கட்டுவான். இந்த வாட்ச் இருக்கிறது வந்து கட்டுவான். அவளை நீ தானே சூஸ் பண்ணிட்டு வந்த நேற்று? முந்தா நேற்று சூஸ் பண்ணிட்டு வந்தால. இந்த பாருங்க கைஸ், வீட்டில் பாப்பா இருந்ததுன்னா இப்படி நடந்துட்டு தான் இருக்கும். ஏன் அஸ்மின் அழுவுற? உனக்கும் கட்டுவாங்க, கவலைப்படாத. ஆமா guys, இது ரக்கடிட்டு சொல்றாங்க. இந்த ரவுண்டா இருக்கிறது நான் நினைச்சேன் இது ஜஸ்ட் டிசைன்காக வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி ரக்கடியா? நீ ஆமா ரக்கடி ராக்கி. ரக்கடி பஞ்சாபில சொல்லுவோம், ராக்கி ஹிந்தில சொல்லுவோம். चलो இது गाइस என்னோட இன்னொரு சிஸ்டர் இருக்கா गाइस. அவ வந்து பை கொரியர் அனுப்பிச்சா எனக்கு இந்த ராக்கி. ஸோ ரெண்டாவது அதனால நான் கட்டுறேன். ஓகே गाइस, राइट हैंड दे दो अपना। हेलो अचमिन आते देखो लाइट आ देखो अचमिन, तुसी देखा नहीं ना इत्ते? आ देखो लाइट भी जल्दी हैगी ਇਹਦੇ ਚ। ओए लाइट ओए अचमिन गाइस, அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் ரெடி ஆயிட்டு வர அது கட்டு தேடுங்க. இப்போ இருக்கதோ அவங்க என்ன இந்த ரெடி ஆகிறதுக்காக போயிருந்தாங்க. இப்போதான் 2 நிமிஷம் இரு, நான் ரெடி ஆயிட்டு வர அது கட்டு பண்ணிட்டு சொன்னாங்க அவங்க. இப்போ உங்கள் அம்மா என்ன கட்டுவாங்க? அம்மா கூட கட்டுவாங்களா? ஐ வில் ஜிபே இட் டு யூ. இது வந்து கிஃப்ட் கொடுக்கணும். ஆமா, இது கட்டுறது கிஃப்ட் கூட கொடுக்கணும். அது இப்போ நான் வந்து என் குழந்தைக்கு நான் தரேன். என் gift உன் கிஃப்ட் தான் நம்ம போறோமே. நீ என்ன சொல்லுந்த? அங்க வாங்க, மால் வாங்க, அங்க உனக்கு வந்து நான் நல்லா செலவு வச்சிருக்கேன். நீ கவலை கேட்டல? ஏய் ஆமா, பர்ஸ் உனக்கு கிஃப்ட் வந்துருச்சுல. எங்க இருக்கு அந்த பர்ஸ்? நானுக்காக கிஃப்ட் எடுத்து வந்தேனே. எடுத்துட்டு வாங்க போய். வாங்கினது பூரா தான் எடுத்துட்டோம், நான் தான் வரணுமா? எங்க இருக்கு? இத பாருங்க गाइस, நான் வந்து கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இங்க வாங்க. இங்க வரணுமா? ஏன் அங்க இருந்து கிஃப்ட் கொடுக்க முடியாதோ? நான் உனக்கு அனுப்பிச்சிட்டேன். थैंक यू டாடி. गाइस, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். ஆமா, இவள செலக்ட் பண்ணியே கொடுத்த அந்த பர்ஸ். ஏ சந்தோஷமா? வெரி வெரி சந்தோஷம். அண்ணா என்ன கூட்டிட்டு போறாங்க என்னோட நெயில்ஸ்க்காக. நாட் திஸ் வீக் பட் நெக்ஸ்ட். உடைக்கணுமா? நெயில்ஸ் கையில இருக்க கூடாதா? அதான் சொல்றேன், எங்க நெயில்ஸை வேண்டாம் எடுத்து விட்டுருங்கன்னு சொல்றேன். சரி நான் கவலைப்படாத, நானே உடைச்சு கொடுக்குறேன்னு நான் சொன்னேன், கிஃப்ட் பண்ணிடுறேன். இல்ல ஒரு நைஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ், அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்னில गाइस, இந்த வேம்பயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி ஸ்கிராட்ச்லாம் பண்ணோம், அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். தட் இஸ் ஹர் இன்டென்ஷன். சரி அது பில்லோ எடு. சரி பில்லோ எடுத்துக்கீங்களா கொஞ்சம்? பில்லோ எடுத்து இது என்னதுப்பா? ஓ இது எனக்கா? எஸ் गाइस, இந்த பாருங்க गाइस, ये gift. ஆனா இதுல gift வராதுல எங்களுக்குலாம். அன்பாக்சிங் பண்ணு. சரி gift வராது நான். பட் गाइस வந்துருச்சு, எக்செப்ஷனல் கேஸ். அன்பாக்சிங் பண்ணி பாரு. ஓகே
ஓஹோ guys, ஓ பிளாக் ஸ்ட்ராப்பா? எப்படி ஒன்று தெரியும் பிளாக் ஸ்ட்ராப் தான் வேணும்ட்டு? சிஸ்டர் ஆச்சு. காய்ஸ், நான் எப்போவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வாட்சஸ் வந்து பிளாக் ஸ்ட்ராப் தான் போடுவேன். நான் பிளாக் ஸ்ட்ராப் இல்லைன்னா நான் வேறு எந்த கலருமே போட மாட்டேன். நான் ஈவன் ஃபுல் பிளாக் வாட்ச் தான் போடுவேன் எப்போவும். அது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐ டோன்ட் நோ. எப்பவுமே அதான் போடுவாங்க. என்கிட்ட 4 வாட்ச் இருக்கு गाइस. 4மே பிளாக்கா தான் இருக்கும் அண்ட் ஃபுல் பிளாக். மேல இருந்து கீழ இருக்கும், ஃபுல் பிளாக்கா தான் இருக்கும் என்கிட்ட இருக்குது. இந்த இதுக்காகவே உனக்கு ஒரு ஸ்பெஷல் 1 பைட் ஸ்பெஷல் from your brother side. நான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சா गाइस? இட்ஸ் ஓகே. ஏய் பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. நான் லைஃப்ல இனி வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஓன் பண்ணல गाइस. This is my first smart watch. Okay, thank you. Have a great day. Party. Thank you. Guys, பார்ட்டி வந்து எங்க எல்லாரையும் பாத்துக்கறாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தான் ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டியூட்டி அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து இது கொடுக்கணும். ஸோ guys, இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். பராட்டா வித் லேடிஸ் ஃபிங்கர். வெண்டைக்காய். guys, இதை பாருங்க, அப்பா வந்து வண்டி ஃபுல்லாக கழுவி வச்சிருக்காங்க. எவ்வளோ பிராண்ட் நியூ மாதிரி. இந்த வண்டியில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி guys. எப்பவுமே கழுவி வச்சா செம பிராண்ட் நியூ ஆயிடுது. எல்லா பக்கமும் பாருங்க, சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்காகவே செம்மையாக இருக்கும் வண்டி. இது ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும். எவ்ரிடே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். பட் சாயங்கால டைமில் அப்பா வந்துட்டு எப்போமோ காலையில் எங்கேயாவது வெளியே போகிறோன்னா அவங்க வரலைன்னா கூட, நாங்கள் மட்டும் போகிறோன்னா கூட அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. என்னைக்கு வண்டி எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா. அப்பா நீங்கள் ரெடி ஆகலை? நீங்கள் வரலையா? நான் வரல. ஏன் வரல? பாட்டி கூட யாருமே இல்லை வீட்டில். அதனால இருக்கீங்களா வீட்டில்? ஸோ கைஸ், அப்பா வந்து வீட்டில் இருக்காங்க. பிகாஸ் பாட்டி கூட யாரும் ஒருத்தர் இருக்கணும்ல. ப்ளஸ் அவங்களுக்கு ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஷாப்பிங் போனால் அவங்க வரமாட்டாங்க நம்மளோட. ப்ளஸ் கைஸ், ஷாப்பிங் கூட என்னன்னா மெயினாக அஸ்வினோட ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கணும். நான் ப்ரீவியஸ் vlogsல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுக்காக நாங்கள் போகணும். பிகாஸ் அவனோட பர்த்டே இஸ் லைக் அபவுட் டு கம் இன் 2 weeks. I love the summer night. Guys, actually டைம் வந்து பாருங்க, it is around 1:14 only. ஆனா என்னோட ஃபோன்ல என்னோட வாட்ச்ல பாருங்க டைம் வந்து என்ன காமிக்குது? 1:35 காமிக்குது guys. இது புது வாட்ச் வேற guys. I feel the gentle breeze. நாங்க மால்க்கு வந்திருக்கோம். அண்ட் இங்க வந்துட்டு இவன் என்ன சொல்றானா, இந்த வைன் கிளாஸ் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. எதுக்காக? அவளுக்கு வந்து பால் குடிக்கணுமா இதுல. அப்படி பால் இதுல யார் குடிப்பா? இதுலயே குடிக்கணுமா பால்? இதுல வந்து பாப்பா பால் சாப்பிடுவோமா, இதுல இவன் சாப்பிடுவாங்களாம். கைஸ் பாருங்க, அஸ்வின் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறான். அவனே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அஸ்வின் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறான் கைஸ். கீழே வீட்டுக்கு வெளியே. அஸ்வினை ஃபைனலாக இதில் உட்கார வச்சாச்சு. தூக்க முடியல என்னால். ரொம்ப நேரமாக தூக்கியிருந்தேன்னா கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுலேயே உட்கார வச்சிட்டேன். இந்த ஐடியா வந்து ஹாப்பி தான் கொடுத்தா கைஸ். வின்னு சாப்பிட்றியா ப்ரிங்கிள்ஸு? ஆனால் நான் உனக்கு கொடுத்தே ஆகாது. பார், இந்த பார், இந்த பார் ஓப்பனாக இருக்குது. நாங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். மேபி டேஸ்டிங்காக தான் இருக்குமோ தெரில. பட் எல்லாமே ஓப்பனாக இருக்குது கைஸ். ஐ திங்க் இது 2 ஓப்பனாக இருக்குது. கைஸ் 4 மணி ஆக போகுது. அண்ட் நாங்கள் பாஸ்ட் ½ an hour சொல்லிட்டு இருக்கோம் வெளியே போகலாம். யாருமே இப்போதைக்கு வெளியே போகாமல் இருக்காங்க. பாருங்கள், 3 பேரும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. 5 மணி ஆக போகுது. அண்ட் இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். 2 மணிலேருந்து எனக்கு பசி எடுத்துருக்கு. பட் அப்போது வந்துட்டு செம்ம க்ரௌடாக இருக்கிறதுனால சரி நாங்கள் இப்போவே இந்த டைமில் சாப்பிட்டுக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் 90s கிட்ஸ்ன்ட்டு கண்டுபிடிக்கலாம் guys? எத்தனை பேருக்கு இந்த கார்ட்டூன் தெரியும் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு இது தெரியும்? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது, எனக்கு சின்ன வயசில் லைக் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஆசை இருந்தது இவனுக்கு வந்து அந்த ட்ரெயினில் சுற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி ஐம் திங்கிங் இப்போ இவனை ட்ரெயினில் சுற்ற வைக்கலாம். இங்கே ஃபீனிக்ஸ்குள்ளேயே ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் சின்ன பாப்பாங்க தான் உட்காருவாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் வேணால் அஸ்வினை சுற்ற வைக்கலான்னு பார்க்குறேன். கைஸ் ஈவினிங் 7:30 ஆகுது. இவங்களோட ஷாப்பிங் இப்போ இருக்க முடியல பாருங்கள். இப்போ கூட தே வாண்ட் டு டூ ஷாப்பிங். மனுஷன் எங்கே தான் போகிறது நீங்களே சொல்லுங்கள். ஆமாம், இப்போ இருக்க ஷாப்பிங் முடியல உங்களது. என்ன பண்ணுறதா? வீட்டுக்கு போகலாம். 7:30 மணி ஆகுது. 2 மணிக்கு வந்தோம் நாங்கள். லேட்டாக தான் வந்தோம். 2 மணி லேட்டா? வின்னி சொல்கிறேன் இன்னும் முன்னாடி போகணுன்ட்டு. ஆஹா, இவங்க விடுற மாதிரி இல்லை கைஸ்.
காய்ஸ் அஸ்வின் போக போகிறான் பாருங்க, அவனோட அக்கா என்னோட சிஸ்டரோட போக போகிறான் பாருங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறான் தெரியுது. பட் இந்த பஸ் தான் காய்ஸ், பெரிய பஸ்ஸில் மாலில் சுற்ற போகிறோம். Take a break from here, and if you feel the same, just meet me there. எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. வீட்டாண்ட வந்துட்டு இந்த அளவுக்கு லைக் க்ரௌடடான பிளேஸ் பார்த்துட்டு வண்டி மூவ் ஆகிறதுக்கு இடம் இல்லை காய்ஸ் அந்த இடத்துலேருந்து. லைக் அந்த இது பண்டிகை போயிருந்தது. ஸோ அதனால் அவங்க மேபி அந்த ரோடை பிளாக் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க ரோடை ஓப்பன் வச்சுருக்காங்களா, வண்டியே போக மாட்டேங்குது. அப்போ எல்லாரும் ரோடு மேலே இருந்தாங்க, ரோடு மேலேயே நின்றுருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆடி மாதம்னால இந்த மாதிரி பண்டிகை மேபி எல்லா ஏரியாஸ்லேயுமே ஒவ்வொரு நாள் டிசைட் பண்ணிட்டு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ. அண்ட் அப்பா அண்ட் பாட்டிக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. பிகாஸ் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு. பட் இவங்க சாப்பிடாம அப்படியே வச்சிருக்காங்க. அப்பா நீங்க ஏன் சாப்பிடல சாப்பாடு? அம்மா வேணான்ட்டாங்க, சரி நீங்க வந்துட்டு போய் சாப்பிடலாம். அம்மா வேணான்ட்டாங்களா? அம்மா தான் ஆர்டர் பண்ண சொன்னது, அம்மாவே வேணான்ட்டாங்களா? இவங்களே சாப்பிடல guys. இவங்களே வேணான்ட்டே சாப்பிடல guys. So clear.